சாபம். டீலரை விரட்டுவோம். இனி ஒவ்வொரு ஊரும் உனக்கு அக்குரணைதான். வரலாறு முழுவதும் மக்களை ஏமாற்றி ஏப்பமிடும் டீலர்களை விரட்டியடிக்கும் காலம் தொலைவில் இல்லை. ஒவ்வொரு கிராமங்களும் அதற்காக ஆயத்தமாக வேண்டும். எங்களை பிடித்த நாசமே, எங்கள் மீது திணிக்கப்பட்ட வஞ்சகமே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எங்கள் உரிமைகளுக்காக தலைவர்களை நம்பியது எங்கள் பாவமா? எங்கள் கனவுகளை கட்சிகளிடம் அடகு வைத்தது குற்றமா? எதில் நாம் கோட்டை விட்டோம்? பல்லாண்டு காலமாக காலத்துக்கு காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காணல் நீரை போல் கரைந்து சென்று புது புது வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு சிதைக்கப்படுவது எங்கள் தலையெழுத்தா? கிழக்கு மண்ணில் பிறந்தது நாங்கள் செய்த பாவமா? முஸ்லிம் என்ற பெயரால், தலைவன் என்ற குரலால் எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் கண்ட கனவுகள் அத்தனையையும் இழந்து நிற்கிறோமே. என்ன தவறு செய்தோம்? எங்கு தவறு விட்டோம்? டீலர்கள் எனும் நயவஞ்சகர்களை தலைவர்களாக்கிய கருமம் எம்மை சுற்றுவதை எப்போது உணர்வோம்? ஒரு தலைவன் என்றது பல தலைவர்களாகி எங்கள் சமூகத்தை கூறு போட்டு டீல் பேசி பல கோடிகளுக்கு அதிபதிகளாகி வியாபாரம் செய்யும் வியாபாரிகளிடம் நாங்கள் மாட்டிக்கொண்டோமே. தலைவன் என்று கண்மூடி நம்பினோமே. உரிமைகளை பெற்றுத் தருவான் என்று நிஜமாக, நிலையாக, ஆணித்தரமாக நம்பினோமே. எங்கள் நம்பிக்கையெல்லாம் வீணாகிவிட்டதே. நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? காலத்துக்கு காலம் புதிய புதிய டீல்களுடன் கிழக்கு மண்ணிற்கு வந்து புது புது கதைகளை, புது புது கோஷங்களை எங்கள் மீது திணித்து எங்கள் அப்பாவித்தனத்தை வியாபாரத்தின் முதலீடாக்கி எங்கள் உரிமைகள் மீது சவாரி செய்து கொண்டிருக்கும் இதுவரை காலமும் நாம் நம்பிய தலைவன் டீலராகிய வரலாறுகள் எப்போது முற்று பெறும்? தலைவன் என்று நெஞ்சில் ஆணித்தரமாக பதித்து வைத்த ஒருவனின் துரோகத்தை இந்த மண்கள் இன்னும் ஜீரணிக்க வேண்டுமா? ஒவ்வொரு ஊராய் துண்டாடி சகோதரர்களை எதிரிகளாக்கி அரசியல் என்ற போர்வையில் பிரிவினைகளை சகவாசமாக வைத்து எங்களை கண்டதுண்டமாக பிரித்து போட்டாய். இன்னும் உனக்கு என்ன வேண்டும்? பொத்துவிலில் துவங்கி கிண்ணியா மூதூர் வரைக்கும் ஒவ்வொரு கிராமமும் இத்தனை விலை கொடுத்தது எதற்காக தெரியுமா தலைவனே? எங்கள் உரிமைகளை என்றோ ஒரு நாள் நீ வென்று தருவாய் என்ற கனவுக்காகத்தானே? அமைச்சு பதவிகளையும் பட்டம் பதவிகளையும் நீயும் உன் கூடாரமும் பெற்றுக் கொள்வதற்காகத்தானா? எங்கள் தாய்மார்கள், எங்கள் சகோதரிகள், எங்கள் சகோதரர்கள் கண்ட கனவு இதுவல்லவே. தலைவா, எங்கள் கனவு எங்கள் உரிமைக்கானதே. தலைவா, எங்கே எங்கள் உரிமை? எந்த மண்ணில் நீ அதை புதைத்திருக்கிறாய்? தலைவா, எத்தனை வருடமாயிற்று, எத்தனை தசாப்தமாயிற்று? ஒவ்வொரு காலகட்டத்திலும் புது புது நிறத்துடன் வந்து நிற்கிறாய். நேற்று ரணிலுக்காக வந்தாய், சரத் பொன்சேகாவுக்காய் வந்தாய், மைத்திரிக்காய் வந்தாய், இன்று சஜித்துக்காய் வந்து நிற்கிறாய். நாளை யாருக்காகவோ வந்து நிற்பாய். உனது வியாபாரம் களை கட்டுகிறது. எங்கள் உரிமை காத்து கிடக்கிறது. எங்கள் உதிரமும் எங்கள் கண்ணீரும் நாங்கள் பிடித்த நோன்பும் நாங்கள் பட்ட கஷ்டமும் காணல் நீராகிவிட்டது. எங்கள் கனவுகளை நீ காணல் நீராக்கவா? இத்தனை பெரிய இயக்கத்தை உன் கையில் தந்தோம். எத்தனையோ மூத்த போராளிகளை உன்னிடம் ஒப்படைத்தோம். எங்கே அவர்கள்? எதற்காக பிரிந்து சென்றார்கள்? ஒரு தலைவனாய் உன்னால் அதனை கட்டிக்காக்க முடியாமல் தானே போய்விட்டது. தலைவா, அக்குரணை மக்கள் சிறிய கூச்சலிட்டதற்கே உன் அஸ்திவாரமே ஆடி போய்விட்டதே. இந்த கிழக்கு மண், அதன் குரல்கள் உன் மீது கூச்சலிட ஆரம்பித்தால் நீ தாங்குவாயா தலைவா? எங்களை எவ்வளவோ ஏமாற்றி இருக்கிறாய். எங்களை எங்கெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறாய். எப்படியெல்லாம் கூறு போட்டு இருக்கிறாய். ஒலுவிலில் உள்ள தலைவனின் கனவு இல்லம் உனக்கு செல்லுமே எப்படிப்பட்டவன் என்று? சமூகத்திற்காய் பேரம் பேசி பெற்ற ஒலுவில் துறைமுகம் உன் கண்களை குத்தவில்லையா? அடிமாடுகளாக சேவகம் செய்த சாய்ந்த மருது உன் மனசாட்சியை குடையவில்லையா? கல்முனையின் சந்தை சதுக்கம் உனக்கு சொல்லுமே நீ யார் என்று? கடல் நீரை குடிநீராக்கி தாகம் தீர்ப்பாய் என்று நம்பிய பொத்துவில் மக்களின் நிலை உன் உள்ளத்தை கசிய வைக்கவில்லையா? அட்டாளச்சேனை மக்கள் உன் மீது வைத்த அன்பின் அளவு தெரியுமா? தலைவர் அஷ்ரப் என்றொரு மாமனிதரை அவர்களின் நெஞ்சத்தில் பதித்து வைத்ததால்தான் அவர்களை இன்னும் இன்னும் நீ ஏமாற்றுகிறாய். அட்டாளச்சேனுக்காக நீ செய்த ஏதாவது ஒரு நற்செயலை உன்னால் கூற முடியுமா? சம்மாந்துரையை அனாதையாக்கியதை தவிர உன்னால் முடிந்தது எது? நீ செய்தவைகளில் மிக பெரும் சாதனை ஒவ்வொரு ஊரிலும் உள்ள மூத்த போராளிகளை பிரித்தெடுத்து கூறு போட்டு அற்ப சுகம் கண்டதுடன் ஏனைய ஊர்களை ஊறுகாய் போல் அவ்வப்போது தொட்டுக்கொண்டது மட்டும்தான். எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்களும் மனிதர்கள்தான். கிழக்கின் மனசாட்சி உன்னை திரும்பி கேள்வி கேட்கும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை. இனி ஒவ்வொரு ஊரும் உனக்கு அக்குரணைதான். காத்திருக்கின்றோம் வார்கைக்காக.